சாம்பார் பண்ணுறதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி மல்லி 2.5 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் வறுத்துக்கலாம். அடுத்து வரமிளகாய், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. கொஞ்சம் மணம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே வறுத்த மாதிரி தான். இப்போ எடுத்துக்கலாம். மல்லி ஜீரகத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் ஊற்றிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு என்ன பருப்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த பருப்பு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசி பருப்போ கடலைப்பருப்போ நீங்கள் எந்த பருப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்துக்கலாம். இதில் 1 கப் வந்து 100 கிராம். சாம்பாருக்கு எவ்வளோ பருப்பு நீங்கள் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு எடுத்து வறுத்துக்கணும். இதில் போடுற பருப்பு தான், தனியாக பருப்பெல்லாம் வேக வைக்க மாட்டோம். இதையும் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது பருப்பு எடுத்துக்கலாம். மிளகாய், மல்லி, ஜீரகம், பருப்பு எல்லாம் ஒன்றாவே ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. சாம்பாருக்கு வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காயும் 2 முருங்கைக்காயும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், காயும் தக்காளியும் வதங்கட்டும். தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தண்ணி ஊற்றாமலே நல்லா பவுடர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அரைப்படலைன்னா தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டோம், காய் வதக்கிறப்பவே. உப்பு பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி, இப்போவே ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். காய், நம்ம ஊற்றின பருப்பு, மசால் எல்லாம் சேர்ந்து 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. குழம்புல புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 3 தக்காளி போட்டும் தக்காளியில் புளிப்பு இல்லை போல இருக்குது. நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த புளி வாடைக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த புளி வாடையும் போயிடுச்சுன்னா குழம்பு ஆஃப் பண்ணிடுறது தான். புளி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சையாகவே தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தனியாக பருப்பை வந்து வேக வச்சு சாம்பார் தூள் அது இதுன்னெலாம் போடாமல் எல்லாமே மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்போயும் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இல்லாமல் இந்த சாம்பார் வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களையே பாராட்டுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.